கரூர் மாவட்ட அனைத்து தொழில் கூட்டமைப்பு சார்பாக நடைபெற்ற கலந்தாய்வு கூட்டத்தில் பாராளுமன்ற துணை சபாநாயகர் டாக்டர் மு தம்பிதுரை, அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆகியோர் பங்கேற்பு. கரூர் மாவட்ட அனைத்து தொழில் கூட்டமைப்பு சார்பாக ஜவுளி தொழில், பேருந்து கட்டுமானம், கொசுவலை உற்பத்தியாளர்கள் பங்கேற்பு கலந்தாய்வு கூட்டம் கரூர் தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் கரூர் மாவட்டத்தில் அரசு மருத்துவக் கல்லூரி அமைக்கவும், குறு மற்றும் சிறு சாய சலவை பட்டறைகள் இடம்பெயர உதவி செய்து ஒரே இடத்தில் ஒருமுகப்படுத்தி 700 கோடி மதிப்பீட்டில் தொழில் சார்ந்த குழுமமாக உருவாக்கி பொது சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க உத்தரவிட்ட தமிழக அரசுக்கு நன்றி தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கலந்தாய்வு கூட்டத்தில் கரூர் மாவட்ட ஜவுளி தொழில் கூட்டமைப்பு, லாரி உரிமையாளர்கள் சங்கம், நெல் அரிசி உரிமையாளர்கள், சாயப்பட்டறை உரிமையாளர்கள், பேருந்து கட்டுமான உரிமையாளர்கள் என பல்வேறு சங்க பிரதிநிதிகள் பங்கேற்றனர். இந்நிகழ்ச்சியில் பாராளுமன்ற துணை சபாநாயகர் டாக்டர் மு தம்பிதுரை, மாநில போக்குவரத்து துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி, கரூர் மாவட்ட ஆட்சியர் ஜெயந்தி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் பேசிய பாராளுமன்ற துணை சபாநாயகர் தம்பிதுரை, கரூர் சேலம் அகல ரயில் பாதை அமைக்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது. இந்த பாதையில் கூடுதலாக ரயில்கள் இயக்க கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து ரயில்வே அமைச்சரிடம் பேசி கூடுதல் ரயில்கள் இயக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறினார்.